வணக்கம் அன்பு நண்பர்களே, நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சிறந்த அளவில் இருக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் 6வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். 7வது வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதல்ல. ஆனால் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் எதிர்மறையான விளைவுகளை குறைக்க சூரியன் செயல்பட முடியும். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் 8வது வீட்டில் இருக்கப் போகிறது. இது பொதுவாக நல்லதாக கருதப்படாது. இந்த மாதத்தின் பெரும் பகுதிக்கு புதனின் பெயர்ச்சி உங்கள் 6வது வீட்டில் இருக்கப் போகிறது. இதன் காரணமாக பொதுவாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குரு 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை சுக்கிரனின் பெயர்ச்சி சாதகமாக இருக்கலாம், பின்னர் பாதகமான பலன்களை தரலாம். 2ஆம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தராது. சில நேரங்களில் சனியின் எதிர்மறையான பலன்களையும் காணலாம். ராகுவின் பெயர்ச்சியும் சாதகமாக அமையாது. அதே சமயம் 7ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சிப்பது சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம். இந்த அனைத்து கிரக நிலைகளையும் ஒன்றாக பார்த்தால் பலன்கள் கலவையாக இருக்கலாம். இருப்பினும் குரு கிரகத்தின் பொருந்தக்கூடிய தன்மையும் சராசரி அளவை விட சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக சராசரி நிலை முடிவுகளை பெற முடியும். மாதத்தின் முதல் பகுதி வேலையின் அடிப்படையில் சிறப்பாக கருதப்படும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கிரகப் பெயர்ச்சியின் நிலை 2 விஷயங்களிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த மாதம் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். இதனுடன் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெற முடியும். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறலாம். குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதத்தின் பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் கடைசி 9-10 நாட்கள் மட்டுமே சராசரி அளவில் இருக்கும், அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். திருமண விஷயங்களில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக வாழ வேண்டும். இந்த மாதம் பொதுவாக வருமான பார்வையில் நல்ல பலனை தரலாம். ஆனால் சேமிப்பு கண்ணோட்டத்தில் மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் பல கிரகங்கள் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை வழங்குகின்றன. ஆனால் குரு அந்த பிரச்சனைகளை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். பரிகாரம்: கோயில் அருகில் இருந்தால் வீட்டிலிருந்து செருப்பு இல்லாமல் தினமும் கோயிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.